வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, குருவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் வி. பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற கோலாலம்பூர் தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், எனது இனிய நண்பர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் அருள்நிதி பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, மற்றும் இந்த விண்ணலை நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். சான்ற பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு தேவைகளை முறைப்படுத்து என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஏன் தேவைகளை முறைப்படுத்த வேண்டிய சிந்தனை இன்றைக்கு அவசியம் என்றால், தேவைகளை முறைப்படுத்தினால்தான் வேதனைகள் குறைந்து வரும். வேதனை இல்லாத வாழ்க்கை தானே எல்லோரும் விரும்புகின்றோம், எதிர்பார்க்கின்றோம். அதனால் அந்த வேதனைகளுக்கு மூலமாகிய தேவைகளை பற்றிய ஒரு சிந்தனை அவசியம். எதை தேவை என்று வரைமுறைப்படுத்துகின்றோம்? இயல்பாக குடும்ப வாழ்க்கை அனுபவங்களிலே உறவுகள், அண்ணன், தங்கை, தம்பி, அக்கா என்றெல்லாம் பல உறவுகளோடு வாழ்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வசதிகளிலே பேதங்கள் இருக்கும். ஒருவர் தன் குழந்தையை நல்ல பள்ளியிலே அதிக கட்டணத்தை செலுத்தி படிக்க வைக்கின்ற போது, அடுத்தவருக்கு ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்காக இவனிடத்தில் எதிர்பார்ப்பார். இவன் அந்த சிரமத்தை சொல்லி பள்ளிக்கு கட்டணம் செலுத்த வேண்டும், அதனால் இயலவில்லை என்று சொல்வார். அவர் சொல்லுவார், தேவையில்லாமல் கொண்டு போய் அந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறான், எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு, கூட பிறந்த எனக்கு உதவி செய்கிறதுக்கு பணம் இல்லை என்றான். இப்போ இவருடைய தேவை தன் குழந்தைக்கு உயர்ந்த கல்வி என்பது, அவருடைய தேவை தன் வாழ்க்கை சிக்கலுக்கு தீர்வாக பணம் வேண்டும் என்பது. இப்படி இந்த தேவை என்பதை யார் நிச்சயிப்பது? அடுத்தவர்களை பார்க்கின்ற போது இதெல்லாம் தேவைதானா என்று இவர் சொல்கிறார். தனக்கு வருகின்ற போது இது இல்லாமல் எப்படி, இது கூட இல்லாமல் எப்படி வாழ்வது? இப்படி மனிதனுக்கு மனிதன் தேவைகளின் நிர்ணயமே பேதப்படுகிறது. அப்போ எதை மையமாக கொண்டு நம்முடைய தேவைகளை எடை போடுவது? அடிப்படையில் தேவைகள் ஏன் வருகின்றன? இயற்கை அமைப்பில் மனிதனைப் போல வேறு எந்த ஜீவனுக்காவது தேவைகள் உண்டா? 5 அறிவு விலங்குகள் வரைக்கும், பறவைகள் வரைக்கும் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி 3 செயல்கள் தான். அந்த 3 செயல்களுக்கு உணவு, நீர்,
இருப்பிடம், ஒரு துணை என்ற அளவிலே அவருடைய தேவைகள் உடல் அளவிலே எல்லை கட்டியிருப்பதனால எந்த ஐந்தறிவு வரைக்கும் உள்ள ஜீவனுக்கும் பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு இல்லாமல் போய்விடுமோ, கிடைக்காமல் போய்விடுமோ என்ற கவலை எந்த ஜீவனுக்கும் கிடையாது. சரி, அதை போலவே மனிதன் வாழ முடியுமா? விலங்குகளைப் போலவே மனிதனும் உடல் அளவிலே மட்டும் வாழ்ந்துவிட முடியுமா? அது சாத்தியமே இல்லை. மனிதனிடத்திலே பகுத்தறிவு என்ற 6வது அறிவு வந்ததனால இவன் மற்ற ஜீவன்களை விட உயர்ந்தவன். அந்த 6வது அறிவின் சிறப்பு என்ன என்றால், எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து தன் வாழ்க்கையை லகுப்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு திறமும் செயல்திறமும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நுட்பமும் அறிந்தவன் மனிதன். ஆனால் தான் மனிதனை பற்றி மகர்ஷி சொல்வார்கள், எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பிறந்தவன் மனிதன் என்று சொல்வார். எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதனிடத்தில் நோய்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வறுமையும் சண்டை சச்சரவுகளும் ஏன் வந்தன? அப்போ எல்லாம் வல்லவனாக இருந்தாலும் கூட அந்த வல்லமைக்கு எல்லை உண்டு. அந்த எல்லையை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை லகுவாக இருக்கும். அந்த எல்லை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு ஒரு தீர்வு கண்டவர்கள் வேதாத்திரி மகர்ஷி போன்ற பல ஞானிகள். மகர்ஷி அவர்கள் ஏன் தேவை வருகிறது என்பதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜீவனின் வாழ்க்கை என்பதே உணர்ச்சிகளை மையப்படுத்தியது தானே. வேறு எந்த பௌதிகத்திற்கும் உணர்ச்சிகள் கிடையாது அல்லவா? அப்போ உணர்கின்ற சிறப்பு உடைய ஜீவன்கள், அதில் உச்சகட்டம் மனிதன். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று 10 படித்தளங்களிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதில் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக அமைந்தது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. மற்ற ஜீவன்கள் 7 அம்சத்தோடு நிறைவேற்றுவிடும். அப்போ இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பது ஏன் மனிதனுக்கு அமைந்தது என்றால், இவன் மனதை மையப்படுத்தியவன். எது நம்மை ஆட்டி வைக்கிறது? கண்ணாசன் அழகாக சொல்லுவார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்பார். அப்போ மனமே நம்முடைய வல்லமை, மனமே நம்முடைய பலவீனம், நோய். இந்த மனதை எப்படி பயன்படுத்தினால் வல்லமை பெறலாம்? மனதை எப்படி பயன்படுத்த தவறினால் பலவீனமாக, நோய்களாக, பிரச்சனைகளாக தாழ்ந்து போகிறோம். அந்த நுட்பத்தை தான் தத்துவம் பேசுகிறது. ஜீவன்களிலே உணர்ச்சி என்று இருப்பதனால்தான் தேவைகளே வருகின்றன. இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம், காலை கடன்களை முடிக்கிறோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு பசி என்ற உணர்வு நமக்கு தோன்றுகிறது. பசியே இல்லை என்றால் உணவுக்கு என்ன தேவை? அப்போ பசியை உருவாக்கியது யார்? பசி இல்லை என்றால் அது வியாதியாக மாறும். பசித்தா தான் வயிறு, பசி இல்லாட்டி போனால் என்னமோ தவறு. அப்போ இயற்கை நீதி
அந்த பசி என்ற உணர்வை தூண்டுகிறது. ஏன் தூண்டுகிறது என்றால், இந்த உடல் இயக்கத்திற்கு உயிர் என்ற சக்தி தேவை. அந்த சக்தி எங்கே கிடைக்கும்? இயற்கையிலேயே இருக்கு. ஈத்தர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அதை தான் ஜீவ சமாதி அடைந்த ஞானிகள், சித்தர் பெருமக்கள் பயன்படுத்துகிறாங்க. அது சாமானியனுக்கு சாத்தியம் இல்லையே. பிறகு கோள்கள், காற்று, இப்படி இருந்தும் சக்தி கிடைக்கிறது. ஆனால் பெரும் பகுதி சக்தி நமக்கு உணவிலிருந்து தான் கிடைக்கும். அந்த சக்தி என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னா, கண்களால் பார்க்க முடியாத இட்டர்னல் எனர்ஜி, நுண்மையான உயிர் சக்தி. அது அந்த உயிர் சக்தி தாங்கியிருக்கின்ற கொள்கலம், அதுதான் உணவுப் பொருட்கள். அப்போ நமக்கு தேவை உயிர் சக்தி தான். அது நேரடியாக பெற முடியாது, தர முடியாது என்பதனால் பரிணாம நீதியில் இயற்கை அதை தாவரங்களாக அமைத்து தந்தது. அந்த தாவரங்களை நாம் உண்ணுகின்றோம். செரிமானம் என்ற வகையிலே ரசமாக, இரத்தமாக, கொழுப்பாக, சதையாக, எலும்பாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக 7 தாதுக்களாக தரம் மாறுகின்றன. இறுதியிலே அது வித்து சக்தியாக முடிவு பெற்று அந்த ஆற்றலை நமக்கு உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் செயலாகிறது. அப்போது நம்முடைய தேவை உணவு என்றாலும் அது நேரடியாக உயிர் சக்தியாக பெற முடியாது என்பதனால் உணவின் மூலமாக பெறுகிறோம். அந்த உணவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ரசாயன தன்மை உண்டு. அந்த ரசாயனங்களின் பேதங்களின் காரணமாக சுவைகளிலே பேதப்படுகிறது. அந்த பேதங்களை மற்ற ஜீவன் கணிக்க முடியாது, மனிதன் கணிக்கின்றான். இனிப்புக்கும் கசப்புக்கும் புளிப்புக்கும் காரத்திற்கும் மனிதன் தானே பேதம் பார்க்கிறான். அப்படி பேதம் பார்க்கின்ற தன்மை மனசு. என்றால் மனதுக்கு 3 இயல்புகள். ஒன்று உணர்தல், உணர்ந்தவற்றை பிரித்து அறிதல், பிரித்த பிறகு தனக்கு பிடித்ததை பயன் கொள்ளுதல். இங்கே தான் சிக்கல் ஆரம்பம். பிடித்தவற்றிலே மனம் சலிப்பது இல்லை, பிடிக்காதவற்றிலே மனம் லயிப்பது இல்லை. அப்போ பிடித்தது என்பதனால் உடலின் திறத்திற்கு மேல் பயன் கொள்கின்ற போது உடல் தளர்ந்து போகிறது, சோர்ந்து போகிறது, காலத்தால் நோய்வாய்ப்படுகிறது, நோயாளி ஆகிறான். இப்போ தேவையினால் ஏற்பட்ட ஒரு ஆசை, அதனால் வந்த விளைவு 2 வகை. ஒன்று, உடலை மதித்து உணவை கொள்கின்ற வரைக்கும் உடல் நலம் காக்கப்பட்டது. உடல் நலத்தை அலட்சியப்படுத்திவிட்டு மன ஆசைகளுக்கு இடம் தந்தபோது சில சமயங்களில் அது துன்பங்களையும் தருகிறது. எப்பொழுதுமே துன்பம் இல்லை என்றாலும் கூட சில சமயங்களில் துன்பத்தை தருகிறது. எங்கே அது துன்பத்தை தருமோ அந்த புள்ளியை அடையாளம் கண்டுவிட்டால் அதோடு நாம் நிறுத்தி கொள்ளலாம். அதனால் தேவைகள் இயற்கையின் பால் பட்டவை. அந்த தேவை எழுகின்ற போது அதை நிறைவு செய்வதற்கு உடலால் முடியாது. இந்த உலக பொருட்கள், மக்கள் அதற்கு தேவை. அதனால்தான் இயற்கை வளங்களும் மனித வளங்களுமே வாழ்க்கை. இயற்கை வளங்களும் மனித வளமுமே வாழ்க்கை.
இயற்கை வளங்களைத்தான் உணவு முதல் பல்வகை வசதிகளாக நாம் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி அனுபவிக்கின்றோம். அதற்கு துணை செய்கின்ற அறிவு விஞ்ஞான அறிவு. அதே சமயத்தில் அந்த வசதிகளிலே துன்பம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே இயற்கை பற்றிய அறிவு வேண்டும். அதுதான் தத்துவ அறிவு என்று சொன்னார்கள். அப்போ இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற போது அதனால் எந்த வகையிலும் யாருக்கும் துன்பம் எழாத வகையிலே பயன் கொள்ளுவதும் அறிவின் திறமைதான். அந்த அறிவுக்குத்தான் தத்துவம் என்றும் நேர்மை என்றும் தர்மம் என்றும் அறம் என்றும் ஒழுக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு துணை செய்வது மனித வளம். அப்போ மனித வளம் இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுவது மட்டும் அல்ல, எந்த வகையில் துன்பம் தோன்றினாலும் அதை நீக்குகின்ற வழிவகையை காண்பதும் மனித வளமே தான். இப்போ உயிர்கொல்லி ஒரு உயிர் வந்தது, அதிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்ற சிந்தனை அறிவு தானே ஒரு விஞ்ஞானி மூலமாக ஊசி மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல எந்த இடத்தில் மனித குலத்திற்கு ஒரு சிக்கல் துன்பம் நோய் வருகிறது என்றால் அந்த மனித வளத்தில் ஒருவனுடைய அறிவு அந்த துறையிலே செயல்பட்டு அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிவகையை காட்டுகிறது. எல்லா வகையிலேயும் ஒரு சிக்கல் இல்லாத வாழ்க்கையை வாழ்கின்ற வழிவகையை யார் காட்ட இயலும்? இந்த நோய்க்கு ஒருத்தர் மருந்து கண்டுபிடித்தார். ஒரு கட்டிடம் இடிந்து விடுகிறது என்றால் ஒரு இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பாளர் அதுக்கு மாற்றை கண்டுபிடிப்பார். வாழ்க்கையின் எல்லா கூறுகளுக்கும் துன்பம் வராதபடிக்கு யார் வழிகாட்ட முடியும்? அவர்கள் தானே மிக உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அவர்களைத்தான் ஞானிகள் குருமார்கள் என்று சொல்கின்றோம். அப்போ அவர்கள் காட்டுகின்ற வழியிலே பயணித்து விட்டால் இந்த மனித குலமே எல்லா வகையிலும் நிறைவாக வாழ முடியும். அதான் ஒவ்வொரு மகானும் கனவு கொண்டது இந்த உலக அமைதியைத்தான். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. அந்த கூட்டுறவு முறை வந்துவிட்டால் இங்கே ஏழை பணக்காரன் என்ற பேதம் இருக்காது. தேவைகளில் ஏற்றத்தாழ்வு என்பதும் இருக்காது. இருக்கின்ற வளங்கள் எல்லோருக்கும் பொதுவாய் போய்விட்டால் ஆசைகளே வராதுங்க. இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் ஆசைகளே வராது. ஆசை இல்லை என்றால் குற்றமும் இருக்காது, நோய்களும் இருக்காது, காவல்துறை, இராணுவத்துறை, நீதித்துறை எந்த துறையும் தேவை இருக்காது. அதனால் தேவைகளை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதில் தேவைப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்கின்ற திறம், இன்னொன்று உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குகின்ற திறம். இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற விகிதாச்சாரம். உற்பத்தி செய்யக்கூடியவனுக்கு அது வளமாக இருக்கும். அதை வாங்கி தூய்ப்பவனுக்கு வசதி இருந்தால்தான் வசதிப்படும். பொருள் வசதி இல்லை என்றால் வாழ்க்கை வசதி இருக்காது. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டால் இங்கே குறைபாடு இருக்காது. அதற்காகத்தான் நம்முடைய மகான்கள் வலியுறுத்துகின்ற ஒரு வாழ்வியல் எது என்றால் எல்லோரும் தம்மை சமமாக பாவிக்க வேண்டும். ஆனால் இயற்கை நீதி அப்படி இல்லையே.
திறமை உள்ளவன் இருக்கிறார்கள், திறமை அற்றவர்களும் இருக்கிறார்கள், சராசரி திறமை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்போ திறமையில் பேதம் இருக்கின்ற போது வாழ்க்கையில் பேதம் எப்படி வராமல் போகும் என்றால், எனக்கு இறைவன் கொடுத்த அதிகப்படியான திறமை எதற்கு? நான் பொருளை அதிகமாக சம்பாதித்து செல்வந்தனாவதற்காக அல்ல. இதே சமுதாயத்தில் சிலர் திறமையற்றவனாக இருக்கிறார்களே, அந்த குறைபாட்டை சமன்படுத்துவதற்காக இறைவன் எனக்கு திறமை தந்திருக்கின்றான். அப்போ திறமைக்கு தகுந்த உழைப்பு தான் இருக்க வேண்டுமே தவிர கூலியே அதில் இணைக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி வயிறு தேவைகள் தான் இருக்குது. அப்போது பொருள் துறையிலே மிக பெரும் பேதம் இருந்தால் அதில் செல்வந்தனும் ஏழையும் 2 பிரிவு வந்துவிடும். செல்வம் உள்ளவன் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவான், வறுமை வயப்பட்டவன் தேவைகளுக்கே போராடுவான். நடுத்தரத்தின் நிலைமை இதுதான். அதனால் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையே நடக்கின்ற போராட்டமே ஒரு குருட்சேத்திரம், ஒரு தொடர் போராட்டம் இது. அப்போ தேவைகளை நிறைவு செய்வதா அல்லது தேவைகளை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு மேல் பொருள் ஈட்டுவதா? அதாவது துப்புரவிலான் துவர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்று வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமான ஒரு குறளில் இருக்கிறார். துப்புரவிலான் துவர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று. என்ன பொருள்? தான் ஆசைப்பட்டவற்றை தூய்க்கின்ற பொருள் வசதியும் உடல் நலமும் சமுதாய ஒத்துழைப்பும் இல்லாதவன். இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாதவன் சரி எனக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தன்னுடைய தேவைகளை முறைப்படுத்தவில்லை என்றால் அந்த தேவைக்காக இன்னொரு இடத்திலே கையேந்தி ஆக வேண்டும். அப்படி கையேந்துகின்ற போது உதவி செய்பவன் அந்த வளத்திலே இருக்க வேண்டும், வசதி இருக்க வேண்டும். அவன் ஓரளவுக்கு கொடுப்பான், ஒரு அளவுக்கு மேல் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற போது இல்லை என்று மறுக்கவும் செய்வான். ஒரு காலகட்டத்தில் வெறுக்கவும் செய்வான். இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது, எப்போ பார் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டு வந்து நிற்கிறான் என்று வெறுக்கவும் செய்வான். அப்படிப்பட்டவனுடைய நிலைமை என்ன என்றால், துப்புரவிலான் துவர துறவாமை, அதாவது தன்னுடைய ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி இல்லாதவன், ஆசைகளை விட்டுவிடுவதற்கும் மனப்பக்குவம் இல்லாதவன். இப்படிப்பட்ட இவனுடைய நிலைமை என்ன என்றால், உப்புக்கும் காடிக்கும் கூற்று. கூற்றுன யமன். யாருக்கு யமன்? உப்புக்கும் காடி என்றால் புளித்த நீர். உப்புக்கும் புளித்த நீருக்கு எப்படி யமனாக முடியும்? இந்த 2 வார்த்தைகளுக்கு பொருள் என்ன என்றால், உப்பிட்டவரை உள்ளவன் நினைவு சொல்கிறோம் அல்லவா, நன்றி என்று பொருள். காடி என்பது புளித்த நீர், அப்போ நீண்ட காலம் தேங்கியது என்று பொருள். அப்போ ஆசைகளை நிறைவு செய்ய முடியாதவன், ஆசையிலிருந்து விலகவும் முடியாதவன், அதற்காக மற்றவரை கையேந்துகின்ற போது அவனால் வெறுக்கப்படுகின்றான், இவனும் அவனை வெறுக்குகின்றான். அப்போ இதுவரைக்கும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி பாராட்டுவது போய் அவனை துவேஷிக்கின்றான். அப்போ நன்றி உணர்வை கொன்றவனாகிறான், நீண்டகால உறவுக்கு பகையாகிறான். உப்புக்கும் காடிக்கும் யமன். அதனால் தேவைகளை முறைப்படுத்தவில்லை என்றால்
இவன் தன்னையும் சிதைத்து கொள்வான், தன்னை சார்ந்தவளும் சிதைத்து விடுவான். அதனால் மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய தேவைகளை முறைப்படுத்தியே ஆக வேண்டும். காரணம் என்ன என்றால், இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்கள் 800 கோடி மனிதர்களுடைய தேவைகளுக்கும் மேல் மிகுதியாக இருக்கிறது. இன்றைக்குள்ள ஜனத்தொகை கிட்டத்தட்ட 800 கோடி. அனைவரின் தேவைகளுக்கும் உள்ள வளம் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனின் ஆசைக்கு இந்த பூமி பத்தாது. ஒரு மனிதனுடைய ஆசைக்கு இந்த பூமியே பத்தாது. ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலுத்துவேன் நினைவர் அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேதும் ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் என்றார்கள். அதாவது இந்த உலகமே ஒரு மனிதன் ஆசைக்கு போதாது. இது யாருடைய குற்றம்? கடவுள் செய்த பாவமா? ஏன் நிறைவு இல்லை என்றால், இந்த மனம் விரும்புவது ஒரு சிறு குடிசை அல்ல, மிக பெரும் மாளிகை அல்ல, இந்த பூமி முழுவதையும் அல்ல. இந்த மனம் விரும்புவது இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரனாகிய அந்த தெய்வத்தை. அந்த தெய்வத்தை நோக்கிய ஆசை உள்ள மனதை கொண்டு போய் நீங்கள் உடல் சார்ந்த தேவைகளிலே நிறுத்தினீர்கள் என்றால் இந்த மனம் ஒருபோதும் திருப்தி அடையாது. அதை நிறைவேறுகின்ற ஒரே இடம் அந்த தெய்வ தரிசனம். அதை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து நாம் இந்த தேவைகளையே தேடிக்கொண்டிருந்தால், அதை நிறைவு செய்யக்கூடிய வழிவகைகளையே தேடிக்கொண்டிருந்தால் தெய்வத்தை எப்படி அறிவது? அதனால்தான் இந்த மனம் நிறைவு பெறுகின்ற இடம் ஒன்று உண்டு. கேள்வி வரும்போது பதில் ஒன்று உண்டு. கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும் என்று கவியரசு கண்ணதாசனுடைய 4 வரிகள் உண்டு. கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். இந்த 2 கிடைத்து விட்டால் வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டது என்று அர்த்தம். கேள்வி வருகிறது, ஏன் இந்த உயிர்கொல்லி நோய் வந்தது? கேள்வி இருக்கிறது, பதில் யாருக்கு தெரியும்? சைனாக்காரன் காரணம். சைனாக்காரனுக்குள்ளும் அந்த கிருமியை கண்டுபிடித்த மூளை யாருடையது? அறிவு யாருடையது? இறைவன் தானே. அப்போ இறைவனே இந்த நோய்க்கிருமி உருவாக்கினானா? இல்லை அந்த மனிதனுடைய தேவைகள், ஆசைகள் உருவாக்கியதா? அதனால்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. அந்த தெய்வத்தை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். தேவைகளை முறைப்படுத்தவில்லை என்றால் யாரிடத்திலே அது உண்டோ அதை எடுக்கின்ற குணம் வெளிப்படும். அதாவது இந்த பூமியில் எல்லா வளங்களும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி அமைவதில்லை. அணு அடுக்கின் பேதங்கள் காரணமாக இயற்கை வளங்கள் அங்கங்கே பரவலாகத்தான் இருக்கும். மக்களும் பரவித்தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவைகள் ஒன்று போல். உணவு தேவை, நீர் தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை, கல்வி, மருத்துவம், கலாச்சாரம், கொஞ்சம் மனதுக்கு களிப்பூட்டுகின்ற ஆடல் பாடல், இது எல்லோருக்கும் தேவையான பொதுவான விஷயங்கள். அப்போது
இந்த பூமி முழுவதும் உள்ள வளங்கள் பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமாக நிறுவ வேண்டும் என்றால் அதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொது அமைப்பு இருந்தால் தானே முடியும். அப்போ தனி மனிதன் முதல் உலகம் வரைக்கும் தேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அறிவு வேண்டும், சிந்தனை வேண்டும், ஆராய்ச்சி வேண்டும். அதை பெற முடியாத காரணம் என்ன? ஏற்கனவே சொன்னது போல திறமை உள்ளவன், குறைந்தவன், நடுத்தரம் என்று ஏன் பேதப்பட்டது? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. எல்லா ஜீவன்களும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவை தான். இதில் எந்த மதமும் முரண்படவே இல்லை. இந்த கருத்தில் எந்த மத நூலும் முரண்படவே இல்லை. எல்லோருக்கும் மூலம் இறைநிலை தான். அப்போ பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையா. பரிணாம நீதியில் அந்தந்த ஜீவன்கள் பெற்ற அனுபவங்களின் காரணமாக பேதங்கள் வந்தன. அந்த பேதங்களே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. 16 வகை பேதங்களை மகர்ஷி அதுக்கு தொகுத்து கொடுக்குறாங்க. அப்போ பேதங்கள் இயற்கை விதி என்கின்ற போது தேவைகள் மட்டும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? அதில் ஏற்றத்தாழ்வு வரும். ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிடுவான், ஒரு மனிதன் குறைவாக சாப்பிடுவான். ஒரே பங்கு என்று அளவாக 100 கிராம் என்று கொடுத்தோம் என்றால் ஒருவனுக்கு போதாது, இன்னொருவனுக்கு மிகுதியாக இருக்கும். அப்போ உணவு என்பதைத்தான் பார்க்கணுமே தவிர எத்தனை பேர் உண்பது என்ற அளவை நிச்சயிக்கலாமே தவிர எவ்வளவு உண்பது என்பதில் பேதம் வந்து தானே தீரும். 4 முறை சாப்பிட்றவர்கள் பொதுவாக இருக்கிறாங்க உலகத்தில். வறுமைக்குட்பட்டவன் ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பிடுகின்றான். எல்லோருமே 2 வேளை உணவு உண்பது என்று வந்துவிட்டால் இந்த உலகில் உணவு பற்றாக்குறை கிடையாது, அசைவம் தேவைப்படாது. தாவரங்களே போதும். 2 வேளை உணவு மட்டும் என்று வகுத்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லா 800 கோடி மனிதர்களுக்கும் உணவு உண்டு, தாவர உணவு உண்டு, அசைவம் தேவையில்லை. எந்த ஜீவனையும் உணவுக்கு உயிர் கொள்ளாத ஒரு பண்பாடு வந்துவிடும். அப்போ அந்த 2 முறை என்பதை நிச்சயிக்கலாம், சட்டம் நிச்சயிக்கலாம், சமுதாய ஒழுங்கு நிச்சயிக்கலாம். ஆனால் எவ்வளவு சாப்பிடுவது என்பது அவனவன் வயிற்றை பொறுத்தது. எனவே இந்த தேவைகளை முறைப்படுத்துகின்ற போது இயற்கை நீதிகளையும் கணக்கெடுத்து தான் முறைப்படுத்த வேண்டும். சரி, இதே போலத்தான் அந்த சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்னென்ன தொழில் செய்தான்? எல்லா வகையான தொழிலும் உண்டு. திருட்டும் ஒரு தொழில்தான், எய்த்து பிழைப்பதும் ஒரு தொழில்தான், யுத்தம் செய்வதும் ஒரு தொழில்தான், கொன்று குவித்ததும் ஒரு தொழில்தான். ஆனால் அந்த தொழிலுக்கு தக்க விளைவு இருக்கும் இல்லவா? எதை செய்தாலும் தெய்வ நீதி ஒன்று உண்டு. அந்த தெய்வ நீதி யாருடைய கோட்பாட்டுக்கும் உட்பட்டது அல்ல. யாருடைய பூசை, புனஸ்காரம், வழிபாடு, தோஷ நிவர்த்தி எதுக்கும் உட்பட்டது அல்ல. அது சர்வ சுதந்திரமான பேராற்றல் பெற்ற சுத்த வெளி, அது பேரறிவு. அது செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன, தவறு இழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால் என்றார் மகரிஷி. அவ்வளவு துல்லியமான தீர்ப்பளிக்கும் தெய்வீக நீதிமன்றம் பிரபஞ்சம் முழுவதும் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கருமையமாக உண்டு. அப்போ இந்த தேவைகளை அடைவதற்கும் நிறைவு பெறுவதற்கும் எது காரணகர்த்தா என்றால் செய்தொழில் வேற்றுமையால் அமைந்த கருமையம். அப்போ என்னுடைய வாழ்க்கை யார் நிச்சயித்திருக்கிறது என்றால் என்னுடைய கர்ம வினைகளே என் வாழ்க்கை நிச்சயித்திருக்கின்றன. ஆங்கிலத்தில் மிக சிறப்பான ஒரு வார்த்தை உண்டு, ப்ரெசன்ட் என்று சொல்வார்கள்.
PRESENT அதனுடைய எழுத்துக்கள். இதை இரண்டாக பிரிக்க வேண்டும். PRESENT. இப்போ என்னாகிறது? ப்ரெசன்ட் என்ற வார்த்தை ப்ரீசென்ட் என்று மாறுகிறது. ப்ரீசென்ட் என்றால் ஏற்கனவே அனுப்பப்பட்டது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று பொருள். அப்போ நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டும் அல்ல, நிகழ வேண்டிய காலம். எதன் அடிப்படையில்? அவரவர் கொண்டு வந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் இது நிகழ வேண்டிய காலம். அதன்படி ஒருவனுடைய வாழ்நாள் முழுவதையும் நிச்சயிக்கின்ற தன்மை அவனவன் பூர்வீக கர்மத்திற்கு உண்டு. அப்ப பிறக்கின்ற போதை கொண்டு வந்த சஞ்சித கர்மா, இதுக்கு தான் பித்ரு தோஷம் சொல்லுவார்கள். தோஷம் என்றால் தெய்வ நீதிக்கு முரண்பட்டு செய்த தவறுகள், பித்ரு என்ற முன்னோர்கள். அப்போ பித்ரு தோஷம் என்பது நம்முடைய முன்னோர்கள் அறநெறியை தெரிந்து கொள்ளாமல், தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளாமல், தர்மத்தை அலட்சியப்படுத்திவிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்ததனால் பெற்ற சாபங்கள், பெற்ற பாவங்கள். அதான் பித்ரு தோஷம். அதுக்கு இன்னொரு பேர் சஞ்சித கர்மா. அது ஏன் சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம்னா, பித்ரு தோஷம் பாவக்கணக்கு, அப்போ புண்ணியம் இல்லையா? அப்போ அதுவும் சேர்ந்தால் சஞ்சித கர்மா. அப்போ சஞ்சித கர்மா என்பது பித்ரு புண்ணியம் ப்ளஸ் பித்ரு தோஷம் ரெண்டும் சேர்ந்தது சஞ்சித கர்மா. பிறந்த பிறகு 3 வயது முதற்கொண்டு நாம் பெற்ற அனைத்து அனுபவங்களும் தன் வினை, பிராரப்த கர்மா. அப்போ நம்முடைய வாழ்க்கை எது நிச்சயித்திருக்கிறது என்றால் சஞ்சித கர்மா தான் நிச்சயித்திருக்கிறது. அதுக்கு தகுந்த எண்ணங்கள் நமக்கு வெளிப்படும். அந்த எண்ணங்களை நாம் செயல்படுத்தி அதற்கு தக்க வெற்றி தோல்விகளை, லாப நட்டங்களை, இன்ப துன்பங்களை, உறவு பகையை சந்திக்கின்றோம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ற வள்ளுவ பெருந்தகை. அதாவது எல்லோருக்கும் பொருள் தெரியும் தான், அந்த நுட்பம் தான் தெரிந்திருக்காது சில பேருக்கு. என்ன என்றால், எப்படி தாமரையின் தண்டு உயரம் அந்த குளத்தில் இருக்கின்ற நீர் மட்டத்தை பொறுத்ததோ, அதுபோல் மனிதரின் வாழ்க்கை மட்டம் அவரவர் எண்ணத்தை பொறுத்தது என்று பொதுவாக பொருள் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளம் என்றால் எண்ணம் என்று தப்பான வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார்கள். உள் அம், அம் என்றால் காந்தம், திருவருள். உள் என்றால் உள்ளே. அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இந்த உடலுக்கு மையமாகிய ஆத்மாவுக்குள்ளும் அமைந்திருக்கின்ற ஒரு காந்த கருமையம் உள்ளம். அப்போ இந்த ஆத்மாவிலே, உள்ளம் என்பது ஆத்மா, உள்ளத்து அணையது உயர்வு. இந்த ஆத்மாவிலே என்ன சஞ்சித கர்ம வினைகளை சுமந்து வந்திருக்கின்றாயோ அதற்கு தகுந்த வாழ்க்கைதான் உன்னுடையது. இதற்கு மேல் எந்த வகையிலாவது யாராவது மாறி வாழ்ந்து காட்டுவர் உண்டா? இதுக்கு நீண்ட ஆராய்ச்சி வேணும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த கருத்தை நமக்கு பிடிபடும். இல்லை என்றால் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லிவிட்டு எண்ணங்களை ஆசைகளாக பரிணமிக்க விட்டுவிட்டு ஆசைகள் விரிந்த பிறகு அடங்குவது எங்கே? அடங்குவது எங்கே? அதனால நாம் ஆசைப்பட்டாலும் படாவிட்டாலும் என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதுதான். இங்கே ஒரு சிலர் கேட்பார்கள், சரி வெள்ளம் வரும்போது தாமரை தண்டு உயர்கிறதே, அதுபோல ஆசைப்பட்டு ஆசையின்படி பெரிய வீடு கட்டி கார் வாங்கி பண்ணிவிட்டால்
அந்த கடலை கட்டுவதற்காக நாம் உழைப்போம் அல்லவா? எப்படி வெள்ளம் வந்தபோது தண்டு உயர்ந்ததோ அதுபோல் பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டால், தேவைகளை விரிவாக்கிவிட்டால், அதை சந்திப்பதற்கு நம்மிடத்திலே திறமையும் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றும் பெருகும் அல்லவா? நியாயமான கேள்வி தானே. ஆனால் வருத்தமான பதில் என்ன? தாமரை விரும்பி தண்ணீரை வரவழைக்கவில்லை. தாமரை விரும்பி தண்ணீரை வரவழைக்கவில்லை. அது இயற்கையின் விதிப்படி வந்த தண்ணீர். அந்த தெய்வ நீதியின்படி, இயற்கை ஒழுங்கின்படி, இந்த பூமியின் அமைப்பின்படி வந்த தண்ணீர். அதனால் அந்த பூமியோடு இணைந்திருக்கின்ற தாமரையின் தண்டு தானாக வளர்ந்து உயர்ந்தது. ஆனால் ஆசைகள் மனம் பிரசவித்தது. கர்மா முன்னோர்கள் நிச்சயித்தது. ஆசை வெல்லுமா கர்மா வெல்லுமா என்றால் கர்மமே வென்றிருக்கிறது என்பது வரலாறு. ஆசை வென்றதாக சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த கர்ம பலனை கொண்டு வந்து விட்டாகிவிட்டது. இதுக்குமே அதை மாற்ற முடியாது. அதுதான் வாழ்க்கை. அதுக்கு தகுந்தாற்போல நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்வது. இந்த இடத்துல இன்னும் சந்தேகம் வரலாம். சரி, நமக்குன்னு நிச்சயமாகிவிட்டது, எப்படி இருந்தால் வரப்போகுது, இப்போ நான் ஏன் அவஸ்தைப்படுவானே, ஏன் ஸ்கூலுக்கு போவானே, ஏன் படிப்பானே, ஏன் தொழில் செய்வானே, எனக்கு வர வேண்டியது வந்துடும் அல்லவா அப்படின்னா, நிச்சயிக்கப்பட்ட புண்ணிய பலன் இருந்தாலும் அந்த புண்ணியத்தை எட்டுவதற்கு உழைப்பு தேவை. உழைப்பு இல்லை என்றால் தானே கிடைக்காது. பூமியில் இருக்கின்ற எந்த வளமாவது யாரோ ஒரு மனிதன் உழைப்பு இல்லாமல் வந்ததா? யாரோ ஒரு மனிதன் உழைப்பு இல்லாமல் ஒரு பொருள் வந்து சேருமா? அதனால் தெய்வத்தால் ஆகாது. அங்கே ஒரு கமா போடுங்க. தெய்வத்தால் ஆகாது. எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ தெய்வத்தால் சஞ்சித கர்மாவால் ஆகாது. எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் என்று ஒரு தர்க்கவாதம் உண்டு. அப்போ என்ன பொருள் என்றால், அந்த இயற்கை விதி என்ன? செயலுக்கு தக்க விளைவு தானே. அப்போ எனக்கு புண்ணியம் இருக்கிறதோ இல்லையோ, நான் உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கு தகுந்த விலை வர வேண்டும் அல்லவா? வரும். அதுதான் மெய் வருத்த கூலி தரும். சரி, தெய்வத்தால் ஆகும் என்றால், கர்ம பலனிலே புண்ணியம் இருக்கிறது என்றால், நீ சிறிது உழைத்தாலும் பெரும் பலன் வந்து சேரும். சிறு முயற்சி பெரும் விளைவை தரும். அதுதான் புண்ணிய கர்மா. அப்போ வாழ்க்கையிலே யாரெல்லாம் நாம் வியந்து பார்க்கின்ற அளவு வளர்ந்திருக்கிறார்களோ, அது அவனது திறமை மட்டும் அல்ல, அவருடைய புண்ணிய கர்மா செயல்படுகிறது. ஆனால் தான் புத்தியுள்ள மனிதர்களெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் புத்திசாலி இல்லை. அதனால் தான் வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொன்னார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். எவ்வளோ நுட்பமான வார்த்தை தெரியுங்களா? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல். ரெண்டு குறள் தெளிவாக விளங்கிவிட்டால் வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போயிடும். அற்புதமாக வாழ்க்கையாக மாறிப்போகும். என்ன சொல்ல வருகிறார் வள்ளுவ பெருந்தகை? ஒரு குழந்தையை பெறுகிறோம் இல்லறத்தில், அதை வளர்த்து ஆளாக்கி நல்ல பிரஜையாக்குவது அந்த தாய் தந்தையின் கடமையா பொறுப்பா?
இல்லை சமுதாய நிர்பந்தமா? வள்ளுவர் சொல்கிறார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அப்போ தாய் தந்தை தன் குழந்தை எவ்வளவு சிறப்பாக வளர வேண்டும் என்று எதிர்பார்த்து பாடுபடுகிறார்களோ, அந்த பாட்டிலே நன்றி அவசியம். ஏன் என்றால், அந்த குழந்தையின் மூலம் நான் பெறுகின்ற நன்மைகள், இப்போ வயதான காலத்தில் குழந்தைகள் தான் நம்ம காப்பாற்றுறாங்க. அப்போ அவன் மூலமாக நான் பெறுகின்ற நன்மைகள், அதில் எனக்கு எவ்வளவு உரிமை என்றால் 7 தலைமுறை கணக்கு இருக்குதுங்க. அது விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டு விட்டது. தத்துவம் எப்போதோ அதை வெளிப்படுத்தி விட்டது. இருபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடைய மக்கட்பெரி என்று வள்ளுவ பெருந்தகையும் அதை சொல்லியிருக்கிறார். அப்போ 7 பிறவிகளில் செய்த கர்மாக்களின் தொடர் விளைவு அந்தந்த பிறப்பில் பாவ புண்ணியத்தை நன்மை தீமைகளாக பரிசீலித்து கொண்டே போகிறது. அதனால் என் குழந்தைகள் மூலமாக நான் பெறுகின்ற நன்மைகள், அதில் என் பங்கு எவ்வளவு என்றால் 7ல் 1 மட்டுமே. அப்போது 7 பங்கு நன்மையை பெற்றேன். ஆனால் என் முன்னோரின் புண்ணியம் அதில் கலந்திருக்கிறது, என் குழந்தைகளின் உழைப்பு திறம் அதில் கலந்திருக்கிறது. அப்போ என் பங்கு எவ்வளவு என்றால் 5ம் 1ம் 6. எனக்கு இப்போ சொந்தமில்லை, உரிமை இல்லை. நான் உழைத்தது மட்டுமே எனக்கு உரிமையானது. அப்போது 7ல் 1 பங்கு மட்டுமே நான் உரிமையுள்ளவன். ஆனால் என் குழந்தைகள் பெறுகின்ற பெருமை அனைத்தும் எனக்கும் சார்கிறது. அப்போ 6 பங்கு நன்மைகளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அதனால் தந்தை மகற்காற்றும் நன்றி அவைத்து முந்திருப்ப செயல். அப்போது 6 பங்கு நன்மை எனக்கு கொடுத்தானே என் குழந்தைகள், எனக்கு உரிமை 1 பங்கு, அவர்கள் தந்தது 7 பங்கு. அப்போ 6 பங்கு நன்மை எனக்கு கிடைத்தது. அப்போது அவர்கள் எனக்கு செய்த உதவி தானே. தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். அப்போ நான் எவ்வளோ சிறப்பாக வளர்த்திருந்தாலும், அவன் உலகத்தில் எந்த உச்சத்தில் தொட்டிருந்தாலும், அதனால் எத்தனை பேரும் புகழும் செல்வமும் பெற்றிருந்தாலும், அது அவன் எனக்கு செய்கின்ற உதவியே தவிர மகன் தந்தைக்கு காட்டுகின்ற நன்றி அல்ல என்றார் வள்ளுவர். இப்படி இயற்கை எவ்வளவு துல்லியமாக நம்மை அளந்து வைத்திருக்கிறது பாருங்க. நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலமே தவிர, நிகழ வேண்டிய காலமே தவிர, இது புதிய செய்தி அல்ல. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, இப்பொழுது நிகழ்கிறது. இதை புரிந்து கொண்டு விட்டால் தேவைகளை விரிக்கலாம். ஆனால் தேவைப்பட்டது தர்மத்தின்படி ஈட்டக்கூடிய வாய்ப்பும் அறிவும் உடல் உழைப்பு திறமும் தகுதியும் இருந்தால் சரிதான். ஆனால் தேவைகளை விரித்து பழகிவிட்டால் அது ஆசை பேராசை என்று விரிந்து போய்விடும். நம் கட்டுக்குள் அடங்காது, புண்ணிய கர்மத்துக்குள் அடங்காது. அப்போ என்ன ஆகிறது? ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால், ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்ன வரும்? துன்பம்தான் வரும். ஏனென்றால் தர்மம் என்பது தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அதை மீறுகின்ற சக்தி எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த இயற்கை இயக்கத்திற்கும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தையே ஒட்டு மொத்தமாக ஆள்கின்ற ஒரே சக்தி அந்த தெய்வம், பேரறிவு, சுத்தவெளி. அதனால் நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ, கேட்கிறோமோ இல்லையோ, நமக்கு வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம் கடமை என்ன? இன்றைக்கு இந்த க்ஷணம் என்ன காரியம் இருக்கிறது? பேசுவது என் கடன், கேட்டு புரிந்து கொள்வது உங்களுடைய கடன். அப்போ என் கடமை நான் நிறைவாக செய்கிறேன் என்றால் தெளிந்த கருத்துக்களை அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக விதைக்க வேண்டியது என் கடன்.
அந்த கருத்துக்கள் நமக்கு கசப்பாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட, அது இயற்கை சத்தியம் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதை மாற்றித்தான் அமைத்தாக வேண்டும். வேறு வழி கிடையாது. இதுபோல தினசரி விழித்தது முதல் உறங்குதல் வரைக்கும் என்ன நிற்கிறது நம்மை செய்ய சொல்லி, அதுதான் அன்றைய கடமை. மனதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு சிக்கல் வந்தே தீரும். எந்த கணக்கும் தேவையே கிடையாது. நாளைக்கு அதை பண்ணணும், நாளைக்கு இதை பண்ணணும், அடுத்த வாரம் இது பண்ணணும். ஒரு சின்ன வேடிக்கை பாருங்களேன். ஒரு 10 நாட்களுக்கு வெளியூர் போவது என்றால் நாம் பல பொருட்களை எடுத்து ஒரு பெட்டியில் அடுக்குகின்றோம். போய் திரும்பி வந்த பிறகு அவற்றெல்லாம் எடுத்து பழையபடி சுத்தப்படுத்தி அந்த இடத்துல வைக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் என்று எடுத்து சென்ற பொருட்கள் ஒரு பக்கம். அந்த ஊருக்கு போய் 10 நாட்கள் அங்கே இருந்தபோது மறந்து போயிற்றே என்றோ அல்லது தேவைப்படுகிறதே என்றோ அந்த ஊரில் வாங்காத பொருள் உண்டா? வாங்கியிருப்போம். கொண்டு போன பொருட்கள் அனைத்துமே பயனாகிவிட்டதா? நாம் பயன்படுத்தாத 1-2 பொருள் இல்லையா அதில் இருக்கிறது அல்லவா? அப்போது ஒரு 10 நாள் பயணத்திற்கே எனக்கு என்ன தேவை என்பதை என்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் எதிர்பார்ப்பையும் வைத்து கணித்து பார்த்தும் அது 100க்கு 100 சரிப்படவில்லையே. அப்படி இருக்கின்ற போது அடுத்த தலைமுறைக்கே ஆசைப்படுவது எப்படி நியாயமாகும்? வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுவதே வாழ்க்கை என்று விரித்து கொண்டே போனால் இயற்கை என்ன பண்ணும்? இறைவன் எப்படித்தான் கொடுப்பான் இதெல்லாம்? அதனால் தேவைகளை முறைப்படுத்திவிட்டால் வேதனைகள் குறையும். என்ன வேதனை? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் என்ன ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் என்ன வருத்தத்தை தருமா, சந்தோஷத்தை தருமா? அதனால் தேவைகள் எழுகின்ற போதே அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். அனுபவம் இல்லாத ஜீவன் உண்டா? மனிதன் உண்டா? அப்போ அனுபவம் யாருக்கு பயனாகிறது? சிந்தித்தால் பயனாகும், சிந்திக்கவில்லை என்றால் பயனாகாது. அப்போ கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு நாம் ஆசைப்பட்டதனால் கிடைத்தது என்ன? ஆசைப்படாததனால் கிடைக்காமல் போனது என்ன? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் தெரியும். ஒரு இயற்கை சட்டம் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நான் கேட்பதினாலோ ஆசைப்படுவதனாலோ திட்டம் போடுவதனாலோ எல்லாமும் அடைவது இல்லை. அப்போ வாழ்க்கை என்பது என்ன என்றால், வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக பிறந்ததில்லை. எனினும் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும், உலகில் ஆயுள் உள்ள மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். வாழவென்ற உள்ள அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அப்போ இயற்கை வளங்கள் எத்தனை, மனித நபர்கள் எத்தனை, இரண்டையும் கூட்டுங்க, வகுத்திடுங்க. உனக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. உழைத்துத்தான் பெற வேண்டும். உழைக்காமல் பெறுவது அது எந்த வகையாக இருந்தாலும் அது இகழ்ச்சிக்கு உரியது. அது எப்படி என்றதுக்கு வள்ளுவ பெருந்தகை ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இழி வந்தது இல் என்றார். அதுக்கு என்ன பொருள் என்றால், இப்போ நம்ம வீட்டில் ஒரு பசுமாட்டை வளர்க்கிறோம். அதுக்கு நிறைய கழிநீர் வைக்கணும். அதை நாம் வாங்கி கட்டுப்படி ஆகாது. என்ன செய்கின்றோம்? அக்கம் பக்கத்து வீடுகளிலே
அரிசி கொதிக்க வைத்து கஞ்சி வடிப்பார்கள் அல்லவா, அந்த கஞ்சியை இந்த கழிநீரில் கலந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அக்கம்பக்க வீடுகளிலே ஒரு சிறு பாத்திரத்தை வைத்து உங்கள் வீட்டில் வடித்த கஞ்சியை இதில் வைங்க, எங்கள் பசுமாட்டுக்கு அது வேணும் என்று கேட்கிறோமே, இது கூட பிச்சை எடுப்பது சமம் என்றால் வள்ளுவ பெருந்தகை. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவுக்கு இழி வந்தது இயல். அது ஒரு கேவலமான வேலைன்றார், பிச்சை எடுக்கிற வேலை என்றார். அப்போ பசுமாட்டுக்கு கண்ணீர் தேய்ப்பது கூட பிச்சை என்றால் என் தேவைக்காக அடுத்த கையேந்துவது இதுக்கு என்ன பேர்? இல்லை அடுத்தவனை ஏமாற்றி பொருள் பறித்தால் அதுக்கு என்ன பெயர்? அதனால் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை நிறைவாக செய்வதுதான் கர்ம யோகம் சொல்லுகின்றது. அப்போது நம்முடைய திறமையினால் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறோம், அது நமக்கும் பயனாகும், மிகுந்தது சமுதாயத்திற்கு பயனாகும். நமக்கு தேவையுள்ள பொருட்களை சமுதாயத்திலிருந்து பெறுகின்றோம். அப்போ எவ்வளவு பெற வேண்டும்? பெறுவது அதிகம் கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடன். பெறுவது அதிகம் கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன். பெற்றும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். பெறுவது குறைவு தருவது அதிகம் என்றால் அவன் கர்ணன். பெறுவதே இல்லை தருவது மட்டுமே என்றால் அவன் இறைவன். அப்போ மனிதனாக பிறந்தவன் இறைவனாக உயர வேண்டும் என்பதைத்தான் இதிகாசங்கள் காட்டுகின்றன. ராமாயணத்தில் ராவணன் கெட்டவன், இந்திரஜித் ஏன் சிறப்பு? ராமன் உயர்ந்தவன். ஆனால் ராமன் தெய்வம் அவதார புருஷனாக வந்தது. அதனால் தெய்வமே மனிதனாக வந்ததால் அவன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தெய்வீகமாக வாழ்ந்தவன். வளர்ச்சி இல்லை. தெய்வம் தெய்வம்தான். ஆனால் அரக்கனின் மகனாக பிறந்தவன் இந்திரஜித். அந்த அரக்கத்தன்மையை வென்று 5 புலன்களை வென்று இந்திரஜித் என்று புலன்களை வென்று பட்டம் பெற்றவன். அதன் பிறகு வந்திருப்பவன் மனிதன் அல்ல, சாட்சாத் தெய்வமே மனிதனாக வந்திருக்கிறது என்று உணர்ந்து அந்த உண்மையை தந்தைக்கு போதித்தவன். தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவனை விட்டு விலகிவிடவில்லை விபீஷணன் போல. தந்தைக்கென்றே தன்னை அர்ப்பணித்தான் இந்திரஜித். அப்போ அரக்கத்தனத்திலே பிறந்து மனிதனாக உயர்ந்து தெய்வத்தை கண்டவன் இந்திரஜித். இந்த வளர்ச்சி தான் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய வாழ்க்கை. அதனால் மனிதனாக பிறந்துவிட்டு 5 விலங்கு போல் வாழ்வதிலே சிறப்பு இல்லை. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், 5 அறிவும் நிலைக்குமானா அது கூட டவுட்டு என்றார் கண்ணதாசன். அப்படி வாழ்வதில் என்ன பெருமை சிறப்பு? தன்னைத்தான் பிரலாபித்துக் கொள்வதில் என்ன அர்த்தம்? எனவே மனிதனாக வாழ்ந்தும் தெய்வமாக உயர வேண்டும். அதற்கு தேவைகளை முறைப்படுத்தி கொண்டால் மிகுதியுள்ள நேரமும் மிகுதியுள்ள திறமையும் ஆன்மீக நாட்டத்திற்கு உதவியாகும். அப்போது தேவைகளை முறைப்படுத்தி ஆசைகளை சீர்படுத்தி ஆன்மாவை மேம்படுத்துகின்ற ஆன்மீக பயிற்சிகளிலே நம்ம இணைத்துக் கொள்கின்ற போது இந்த வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். அப்போ உடல் திருப்தி, மன திருப்தி, செல்வத்திலே திருப்தி, இந்த 3க்கும் மேலாக நான் நிறைவாக வாழ்ந்தேன் என்ற ஆத்ம திருப்தி. இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு துணை செய்வது தேவைகளை முறைப்படுத்துதல். இதை புரிந்து கொண்டு நம்மை நாம் திருத்தமைத்துக் கொள்வோம். நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டி அமைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.